ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. ஸ்ரீ முதலியாண்டான் திருவடிகளே சரணம். நீலாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணாம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யாபலாத்குருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவை அற்புதவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே நற்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை விதியன்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டவ தூதன் பாடகம் என்கின்ற திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனமாய் அமையப்பெற்ற 33 அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பு மென் முலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொலியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். துயிலெழாய் துயிலெழாய் என்று எழுப்புகிறாள். இங்கே 33 என்று ஆரம்பிக்கிறாள். 33 என்றால் முக்கோட்டி தேவர்கள் என்று சொல்லுவர். இங்கே 33 என்றால் திருப்பாத் விபூதியிலே உள்ள நித்தியசூரிகள் 33. ஒழுக்கம் மற்றும் 3 விதமான குணங்களை உடைய 3 விதமான ஒழுக்கத்தை உடைய 10 என்றால் ஒழுக்கம், 30 என்றால் 3 விதமான ஒழுக்கங்களை உடையதான அடியவர்கள். அழியாத ஆத்மாக்கள், அதாவது நித்தியசூரிகள், முக்தியடைந்த ஆத்மாக்கள், இவர்களெல்லாம் அழியாத ஆத்மாக்கள். மிகுதியா அமரர் என்றால் நித்தியசூரிகள். இதை 3 விதமாக பிரிப்பர். நித்தியசூரிகள், முக்தியடைந்த ஆத்மாக்கள், முக்தி அடைவதற்காக ஜனநாகதி செய்து முமுக்ஷு என்று இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், மற்றும் இந்த சம்சாரத்திலே ஆசையுடைய பத்தர்கள். பத்தர்கள் என்றால் பத்தி கொண்டிருப்பவர்கள், சம்சாரத்தை பத்தி கொண்டிருக்கின்றவர்கள் என்று 3ஆக இந்த ஆத்மாக்களை 3 வகைப்படுத்துகிறோம். அதிலே உண்டியே உடைய உகப்பவர்களாயும் இந்த விஷயப்பிராவர்ணராயும் இருப்பவர்கள்தான் பத்தர்கள். அது பத்தர் ஒழுக்கம். 3 ஒழுக்கம் என்று சொன்னோம் இல்லையா, அது பத்தர் ஒழுக்கம். மூக்ஷுக்களுக்கு என்னன்னா, பற்றற்று கூவிக்கொள்ளும் காலம் இன்ன குறுகாதோ என்று. அதாவது நமக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பற்றெல்லாம் அருந்து போய் நான் பெருமாளிடத்தில் சென்று அடையக்கூடிய காலம் குறுகிவிடாதோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற முமுக்ஷுக்கள், நித்தியர்கள். தத் விப்ரசோ விபன்யவோ ஜக்ருவாம்ச சமிந்ததே தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயः. தத் விப்ரசோ விபன்யவோ ஜக்ருவாம்சः சமிந்ததே தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயः. இந்த நித்தியசூரிகளும் இந்த முக்தி அடைந்த ஆத்மாக்களும் சதா எப்பொழுதும் விஷ்ணுவே தத் விஷ்ணோ பரமம் பதம், அந்த பரமபதத்திலே விஷ்ணு இருக்கின்ற அந்த இருப்பை பார்த்து அவனையே நினைத்து கொண்டிருப்பார்கள். தத் விப்ரசோ விபன்யவோ ஜாக்ருவாம்சக என்கின்ற பகவானை துதித்து மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு பகவானை சதா தர்சனம் பண்ணிக்கொண்டிருப்பவர்கள்
இவர்கள்தான் 33. அவர்களுக்கு முன்னே சென்றிருந்து பயத்தை போக்குகின்ற, அதாவது முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. கலி என்றால் மிடுக்கை உடையவனே. ய ஆத்மதா பலதா என்று பகவத் அனுபவம் இடைவிடாது கிடைக்கும் என்கின்ற அஞ்சகின்ற சூரிகளுக்கு தன்னை காட்டி அந்த அனுபவத்திற்கு பலமும் அளிப்பவன். அஞ்சாதீர்கள், நான் இருக்கிறேன் என்று தன்னை காட்டி அந்த அச்சத்தை போக்கி நமக்கு அவனிடத்திலே இன்னும் பகவத் அனுபவத்திலே பிரயாசையோடு அனுபவிப்பதற்கு அவனே செய்கிறான். துயிலெழ ஒட்டாய்கான். துயில் எழ, நாங்கள் அனாதி மாயையினால் உறங்கிக் கிடக்க உறக்கமற்ற நீயும் உறங்குவது போல் ஏன் யோகம் நித்திரை செய்து கொண்டிருக்கிறாய்? துயிலெழாய், துயிலெழாய். நாங்கள் சப்தாதி விஷயத்திற்கு இரையாகி புலங்களுக்கு கப்பம் கட்டுவரை தவிர்க்க துயிலெழாய். இப்படி பல பிறப்பு எடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு பிறப்பிலும் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான வஸ்துக்களின் மேலே ஒவ்வொரு வாட்டி பிறப்பெடுக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான வஸ்துக்கள் மீது பிரியப்படுகிறோம், ஆசைப்படுகிறோம். அதை அடைவதற்கு பல பிரயத்தனங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி நாங்கள் இது ஞானம் என்கின்ற ஒன்றை விடுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தான் இந்த சிரமம், இது எல்லாம். நீர் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்? உமக்கு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அல்லவா? துயிலெழாய், எழுந்திரு. நாங்கள் சப்தாதி விஷயத்துக்கு அதற்கு இரையாக்காமல் எங்களை புலனை அடக்கி உன்னுடைய கைங்கரியத்துக்கு எங்களை இட்டு செல். எங்களை அந்த புலன்களை அடக்காமல் புலனுக்கே கப்பத்தை கட்டி கொண்டிருப்பதை தவிர்க்கச் செய்ய நீ துயிலெழாய். செப்பமுடையாய் திரளுடையாய், செப்பமுடையாய் திரளுடையாய் விமலா துயிலெழாய். இங்க பாண்டவதூட பெருமாள் பாடகம் ஆசிரிதரோடு செவ்வை அழியாமே பரிமாறும் ஆர்ஜ்வ குணமுடையவன். பெருமாளுக்கு நம்முடைய சுவாமியான எம்பெருமானார் ரங்க கத்தியத்திலும் வைகுண்ட கத்தியத்திலும் சரணாகதி கத்தியத்திலும் ஒரு 16 குணங்களை எடுத்து காட்டுகிறார். ஸ்தைரிய, தைரிய, சௌரிய, பராக்கிரம என்று ஆர்ஜ்வ, ஔதாரிய, சௌஹார்த, சாமி, இப்படியே போய்கொண்டே இருக்கும். ஒரு 16 குணங்கள். அதிலே ஒன்றான ஆர்ஜவம் என்கின்ற குணத்தை உடையனே, நீர்ப்புரை வண்ணன், ஷீர்ஷடகோபன், நேர்தல், ஆயிரத்து ஓர்தல் இவையே என்று திருவாய்மொழியிலே சொல்லி இருப்பார் போல நீரோடு ஒத்த குணமுடையவன். அதுதான் ஆர்ஜவம். நீருக்கு ஆர்ஜவமாவது காட்டின் வழியே போகை. சம்சாரிகள் நிர்ஹேத்து போனதை தனக்கு வழியாம்படி இருப்பவன். இவன் ஓலை கட்டி தூது போ என்றால் போவான். தேரை கொணர்ந்து நிறுத்துவான். பின் ஓர் தூது ஆதி மன்னர்க்கு ஆகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என நின்றான். எங்கிருந்தான்? எவ்வள் கிடந்தான். திருவள்ளூர்ல போய் படுத்துட்டான். தூது போனா, தேர்ல நின்னா, எல்லாம் பண்ணா, கடைசியில நேர போய் எவ்வுள் கிடந்தான். இப்படி ஆஷ்டிதர்கள் காட்டின் வழியே போகை. ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் தன்னை காட்டிக்கொள்கிறார்களோ, எப்படியெல்லாம் தனக்கு
எம்பெருமான் ரக்ஷை பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவ்வழியாக ரக்ஷை பண்ணுகிறவன். திரளுடையாய் ஆசிரிதரோடு செவ்வியான செயல்தன்னிலே அனாஸ்ரிதருக்கும் அனுபவிக்க முடியாதவனே. பாண்டவர்கள் விஷயத்தில் செவ்வியான நிலையில் துரியோதனாதிகளை அழிக்கும்படி நினைக்கிறது. பாண்டவர்களுக்காக தூது போனான். போன இடத்திலே அவன் எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் கேட்காதபடியால் யுத்தத்திற்கு அவனுக்கு தெரியும், யுத்தம் நடந்தால் நாசம், அதற்கு துணை நிற்க வேண்டாம் என்று எண்ணினான். நடக்கவில்லை. போ எதிரிகளே, நீங்கள் நினைத்ததை நடத்தி கொள்ளுங்கள். அவளுக்கும் அவ நினைச்சதையே தான் பண்ணி கொடுத்தான் அவன். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செற்றவர்கள் யார் என்றால் தன்னை அண்டியவர்களுக்கு விரோதியாய் இருப்பவர்கள் செற்றவர்கள். யாரெல்லாம் தன்னை அன்றி இருக்கிறார்களோ, தன்னுடைய பக்தர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடியவர்களுக்கு இவன் விரோதியாய் இருப்பான். அவர்கள்தான் செற்றார். அவருக்கு அது மாதிரி இருக்கக்கூடியவர்களின் துக்கத்தை பாண்டவர்களுக்கு கலக்கம் எல்லாம் அவர்களுடைய எதிரிகள் பக்கலிலே. பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுபக்கம் எல்லாம் ஆண்டு அங்கு நூற்றவர்தம் பெண்டிர் மேல் வைத்த அப்பன்மலை பாண்தகு வண்டினங்கள் பண்கள் பாடி மதுபருக தோண்டல் உடைய மலைதொல்லை மாலிருஞ்சோலையதே அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியில பாஞ்சாலிக்காகத்தான் அவன் தூது போனது, பாஞ்சாலிக்காகத்தான் அவன் இந்த பாரத யுத்தத்தையே பண்ணது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாங்க. சந்தம் அல் குழலால் அலக்கண் நூற்றுவர் தம் பெண்டீரும் எய்தி நூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே. பார்த்தன் தென் தேர்முல் நின்றானே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு ஒரு பாசுரம் இருக்கு. இதுல அர்ஜுனனுக்காக தேரை செலுத்தினவன். ஏன் அர்ஜுனனுக்காக இவன் தேரை செலுத்தினான் என்றால், அர்ஜுனன் இவனுடைய பக்தன். அர்ஜுனன் கேட்டான், எனக்கு நீ தேரை ஓட்டிக்கொண்டு வருவாயா கிருஷ்ணா அப்படின்னுட்டு அர்ஜுனன் விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஆசிரிதருக்கு இணங்கி, அதுதான் ஆசிரிதரோடு செவ்வியனான செயல்தன்னிலே அனாசிரிதருக்கும் அனுபவிக்கும் முடியாதவனே. தன்னை அண்டாதவர்கள் அனுபவிக்க முடியாது இவனோடது. ஆனா தன்னை அண்டாதவர்களுக்கும் அவர்கள் இஷ்டத்தின் போலேயே நீங்க போய்க்கோங்கோ, என்னை அண்டினவர்கள் அவர்கள் இஷ்டத்துக்கு போல அவர்களுக்கு எது நல்லதோ அதை நான் செய்து கொடுப்பேன் அப்படிங்கிற பெருமாளே, நீ எனக்கு எது நல்லதோ நீ எனக்கு செய்து கொடுப்பாய் அப்படின்னுட்டு என்னை நம்பி வரா இல்லையா அவளுக்கு. விமலா என்றால் பாண்டவர் கௌரவர் இருவருக்கும் சம்பந்தம் ஒத்திருக்க ஆசிரிதற்காக கண்ணற்று முடிக்கையாலே வந்த சுத்தியுடையவனே. விமலா என்றால் சுத்தியுடையவனே. எதனால சுத்தி? வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லாத திருக்குறளா என்னுள் மன்னி வைக்கும் வைகள் தோறும் அமுது ஆயவான் ஏற செய்குந்தா ஆறும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குதா உன்னை நான் பிடித்தேன் கொல் சிக்கனவே. இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவானவன் இவன். இவர்களுக்கும் வேண்டப்பட்டவன், அவர்களுக்கும் வேண்டப்பட்டவன். ஆனாலும் கூட கௌரவர்களுக்கு இவனால் விநாசம் நிகழ்ந்ததேன் என்றால் இவனை துளியும் நம்பவில்லை கௌரவர்கள். நான் வேணுமா, என்னுடைய சைன்யம் வேணுமா என்றால் நாராயண சைன்யமா, நாராயண சைன்யத்தையே எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நாராயண சைன்யம்ன்றது அத்தனை பெரிய சைன்யம்.
அத்தனை வலுவான சைன்யம். ஆனால் அந்த நாராயண சைன்யத்துக்கு ஒரு அதை வழிநடத்தி கொண்டு செல்வதற்கு ஒருத்தன் வேணும், தலைவன் ஒருவன் வேணும். அந்த தலைவன் நாராயணன். இந்த நாராயணன் இல்லாத அந்த சைன்யம் என்ன? பூஜ்யம். அது தெரியாமல் துரியோதனன் அதை எடுத்துக்கொண்டான். என்னத்தான் இவர் 2 பேருக்கும் வேண்டியவராயிருப்பினும் துரியோதனனுக்கு அவன் எண்ணிய செயல் நிறைவேறாததன் காரணம், அவன் எனக்கு நீ வேண்டாம், நாராயண சைன்யம் மாத்திரமே போரும் என்றான். அந்த நாராயண சைன்யத்திற்கு தலைவன் இல்லாத ஒரு சைன்யம் பூஜ்யம். வைகுந்தா மணிவண்ணனே அப்படிங்கிற இந்த பாசுரத்துல செய்குந்தா வரும் தீமை செய்யப்பட்டு கிடக்க அரிதான தீமை, தீமை செய்யப்பட்டு கிடக்க அரிதான தீமை உன் அடியார்க்கு தீர்த்து உன் பக்கலிலே நிக்ஷிப்த பரராய் இருப்பார்க்கு வராதபடி பரிகரித்து. அந்த தீமையானது அடியவர்களுடைய பக்கத்துல கூட வரவிடாதபடி அந்த தன்னுடைய அரியவர்களை காட்கிறான். அசுரர்க்கு தீமை செய், அசுர பிரகிருதிகளில் போகட்டும்படியான. குந்தா கத்தியை உடையவனே, கண் ஞானம் அஞ்ச அங்கு ஓர் ஆளி ஆய் அவுணன் பொங்க ஆகம்வன் உகிரால் பொழுந்த புனிதன் இடம் சிங்கவேழ்குன்றம். அனாஸ்ருதர்க்கு முடிக்கைக்கு வேண்டுமென்றை எற்றை கொடுத்து ஆஸ்ருதர்க்கு உஜ்ஜீவன ஹேதுவான தன்னை கொடுத்து துரியோதனனுக்கு பரிகரத்தை கொடுத்து அர்ஜுனனுக்கு தன்னை கொடுத்த நிலை. இப்போ இந்த அசுரரை கொன்றவன், அதுக்குதான் அந்த சிங்கவேழ்குன்றம் சொல்ற. எப்படி அதுனா, தன்னுடைய விமலா அவனுடைய கையிலே ஆயுதங்களை வைத்திருக்கிறான், அவனுடைய விரல் நகங்களிலே ஆயுதம் வைத்திருக்கிறான். எப்படி அந்த ஹிரண்யகசிப்புவை கீண்டானோ அதுபோல அவனுடைய கையிலே ஆயுதங்கள் வைத்திருக்கின்றான் விமலா. அப்படி இருக்கக்கூடிய அவன் தன்னை அண்டினவர்களுக்கு பக்த பராதீனனாய் தானே உவந்து வந்து அவர்களை ரட்சிப்பதில் மிகுந்த ஆர்வத்தை காட்டுகிறான். கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சு பாடகத்துள் எல்லா உலகம் வணங்க இருந்த அம்மான். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வந்து இந்த கச்சி என்கின்ற ஊரிலே பாண்டவ தூதனாக இருக்கின்றான். அவன் பாண்டவர்களுக்கு பாண்டவ பக்ஷபாதி என்கிறார். பாண்டவ பக்ஷபாதி இல்லை அவன். உனக்கு 2 பேரிடத்திலும் போய் கேட்கிறான், இதை செய் இதை செய்யாதே என்று. இவன் சொல்வதை யார் கேட்கிறார்களோ, இவனிடத்திலே யார் பக்தியை காட்டுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களை அவன் ரட்சித்து கொடுக்கிறான். துயில் எழாய் எழுந்திருந்து எங்களை கடாட்சித்து அருள வேண்டும். செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் ஸ்ரீ ஸ்தனாபரணம் தேஜக என்னும் போது மலரால் தனதுள்ளாள் என்கின்றபடி ஆபரணமிட்டு வைக்கும் செப்பு போன்ற திருமுலைகளாலே அழுந்து கிடக்கின்ற அவனை அடியாருக்கு கிட்டச் செய்யும் அவன். கண்ணனை தனதாக்கிக் கொண்ட புன்முறுவலும் அதரமும் கோவைவாயன் பொருட்டு ஏற்றம் இருத்தாய் தளவு எழ முறுவல் பின்னைக்கு ஆய் என்கின்றபடி அந்த முறுவலின் அவனுடைய முக உல்லாசம். கைங்கரியத்துமே எதுக்குன்னா பெருமாளுடைய முக உல்லாசம். அவனுடைய முக உல்லாசம் அவ்வளவு சிரேஷ்டிதமான ஒரு உல்லாசம். நம்ம கைங்கரியம் அவனுக்காக செய்ய வேண்டும். மிக நுட்பமான இடையை உடைய
ஒசிந்த நுண்ணுடை என்கின்றபடி கீழும் மேலும் கொண்டு அது மிக்க வேண்டும்படியான இடையை உடையவள். புருஷகார பாவத்துக்கு வேண்டியதான செப்பென மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் அப்படின்னு அவளுடைய புருஷகாரத்தை சொல்லுகிறது. இருவரையும் திருத்துவதும் உபதேசத்தாலே. உபதேசத்தால் மீளாத போது சேதனனை அருளால் திருத்தும் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் என் கையாலே என்கிறார். சரி, சேதனனை திருத்துகிறார். எப்படி? உபதேசம் பண்ணி. உபதேசம் பண்ணியும் மீளாத சேத்தனனுக்கு தன்னுடைய கிருபை, அழகான அவனுடைய ஈஸ்வரனுடைய அழகு காட்டி திருத்துகிறார். அப்படி யார் பண்ணுகிறார் என்றால் நப்பின்னை என்கின்ற பிராட்டி. அவள் எப்பொழுதும் தன்னுடைய குழந்தையின் நலனை தன்னிலே கருத்திலே கொண்டு ரொம்ப பிரியத்தோடு அவள் பகவானிடத்திலே பரிந்துரை பண்ணி கொண்டிருக்கிறாள், புருஷகாரம் செய்து கொண்டிருக்கிறாள். எப்பொழுதும் நப்பின்னை நங்காய் திருவே சொல்லி சொல்லாத அழகு எல்லாவற்றையும் உடையவளான, குணங்கள் அனைத்தையும் உடையவளான, புருஷகாரம் என்கின்றதையும் கிருபையையும் பாரதந்திரம் அனன்யார்ஹத சேஷத்துவம் அனன்ய போக்கியத்துவம் என்கின்றபடி புருஷகாரணமாம் போது வேண்டிய குணமுடையவளே. அப்படியான அழகு அவளாலே, குணங்கள் அவளாலே, மேன்மை அவளாலே, நீர்மை அவளாலே, இப்படி சர்வாதிகனும் ஏற்றம் சொல்லும் போது அந்த திருன்றதுக்குண்டான ஏற்றம், அவனுக்குண்டான ஏற்றம் எல்லாம் அவளாலே, இந்த பிராட்டியோடு இருக்கக்கூடிய இந்த சம்பந்தத்தாலே, இந்த துவயத்தின் அழகு, ஸ்ரீமத் என்கின்ற அந்த சப்தத்தின் அழகு இங்கே நங்காய் திருவே துயிலழாய். திரு அவளுடைய நாதன், அந்த திருவிருப்பதினால்தான் எழிலோடு இருக்கிறான் அவன். பெண்ணின் வருத்தமறியாதவனை போல் அன்றியே சஜாதீயாய் பிறந்தவள். நீ உணர்ந்து எழுந்திருந்து எங்களை சத்தையாக்க வேண்டும். எழுந்திரு, தூங்கிக் கொண்டிருக்காதே. அதுவும் பிராட்டியோடு இருக்கிறாய், அப்பொழுது பண்ண வேண்டிய எங்களுடைய கைங்கரியத்தை தான் நாங்கள் பண்ணிக் கொண்டிருக்கின்றோம். பிராட்டியோடு நீ எழுந்திருக்கக்கூடியதான அந்த மிதுன சேர்த்தியிலே பண்ணக்கூடிய கைங்கரியத்தை, துவயத்தை அனுசந்தித்தே நாங்கள் இங்கே கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உக்கமும் தட்டொலியும் நந்துணலாளனை. இப்போதே உக்கம் என்றால் ஆலவட்டம், தட்டொலி என்றால் கண்ணாடி. ஆலவட்டம் என்ன பண்றது? சிரமங்களை போக்குறது, சிரம பரிகாரம் போக்குறது, நிவர்த்தி ரூபம். ஆதலால் கைங்கரியத்திற்கு அகங்காரம் மமகாரம் என்பது நிவர்த்தி. உன்னை போக்குவது என்றால், இப்போ நமக்கு சிரமமாக இருப்பதை போக்குவது என்றால், நமக்கு கைங்கரியத்துக்கு சிரமமாக இருப்பது என்றால் தான் என்ற அகங்காரமும் மமகாரமும் ஸ்வரூப விரோதி, அதை போக்க வேண்டும். சரி, ஸ்வரூபம் எது? தட்டொலி. தட்டொலி என்னன்னாக்கா கண்ணாடி. யதாவஸ்தித ஸ்வரூப ஞானஹ என்று நம்முடைய ஸ்வரூபத்தை காட்டி கொடுக்கிறதுனால் தட்டொலி. என்ன நம்முடைய ஸ்வரூபம்? கைங்கரியம் பண்ணுவது நம்முடைய ஸ்வரூபம். அகங்கார மமகாரம் இல்லாதிருப்பது நம்முடைய ஸ்வரூபம். இதையெல்லாம் நமக்கு காட்டி கொடுப்பதனால் உக்கமும் தட்டொலியும் தன்னுண்மனாளனை, உன் புருவம் நெறித்த இடத்திலே காரியத்தை செய்யும்படி உனக்கு இட்டவழக்காய் இருக்கும் கண்ணபிரான். பெருமாள் பிராட்டிய தன்னுடைய கடை கண்ணால் பார்க்கிறானாம். அவளுடைய முகத்திலே தோன்றுகின்ற சிறு சிறு அந்த இப்படி புருவத்தை இப்படி கொஞ்சம் லேசா நெரிச்சா கூட போறோம், அவளுக்கு இதுல இஷ்டம் இல்லை போல இருக்கு அப்படின்னுட்டு. ஒருத்தருக்கு கட்டாட்சம் பண்ணணும்னா அப்படி பார்ப்பான்,
அவள் அப்படியே ஆசையோடு அவளை பார்த்துட்டு இருப்பா. இதனால தான் பிராட்டியுடைய புருவம் நெறித்த இடத்திலே காரியம் செய்கின்றவன் அவள். அதனால் தான் இவனிடத்திலே பார்த்து பார்த்து புருஷகாரம் செய்கிறாள். இவன் தான் நம்ம பேச்ச கேட்கறானேன்றதுக்கோசரம் பிராட்டி போய் புருஷகாரம் உடனே தடா லடியா எல்லாருக்கும் போய் வாங்கி கொடுத்துடுறது கிடையாது. தனக்கு வேணுங்கிறவாளுக்கு தன்னோட புக்காத்துக்கார ஆளுக்கு எல்லாம் விட்டுட்டு பிறந்தாத்துக்கார ஆளுக்கு சலுகை பண்ற மாதிரி கிடையாது பிராட்டி. எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடியவள் தாய் லோகமாதா. வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் கிடையவே கிடையாது. வேண்டாதவர்கள் கூட இவளுக்கு வேண்டியவர்கள். இப்போதே எம்மை இந்த க்ஷணமே, அடுத்த க்ஷணம் நாங்கள் தவறு பண்ணி விடுவோம். இந்த க்ஷணம் நாங்கள் ஏதோ புத்தியோட இருக்கோம். எங்களுக்கு இந்த புத்தி இந்த க்ஷணம் இருக்கும் பொழுதே எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிடும். அடுத்த க்ஷணம் நாங்க என்ன எங்களோட புத்தி எப்படி பேதலிக்கும்ன்றது எங்களுக்கே தெரியாது. விஹரத்தாலே வாடி இருக்கும் எங்களை, அதுதான் இப்போதே எம்மை, விஹரத்தாலே வாடி இருக்கக்கூடியதான எங்களை நீராட்டு என்றால் ஏற்கனவே சொன்னது போல பகவத் அனுபவம். அதுவும் எப்படிப்பட்டதான உன்மணாளனும் நாங்களும் அனுபவிக்க பண்ணும் வாசத்தடம், தயரதன் பெற்ற மரகதமணி தடம் என்கின்ற தடத்திலே மூழ்கி செய்ய வேணும், அனுபவம் செய்ய வேணும். நன்று இருந்து யோக நீதி நண்ணுவார்க்கு சிந்தையுள் சென்று இருந்து தீவினைகள் தீர்த்த தேவதேவனே, குன்று இருந்த மாடம் நீடு பாடகத்து ஊரகம் நின்று இருந்த வெக்கனை கிடந்த என் நீர்மையோ. அவனுடைய நீர்மையை சொல்லுகின்றதான இந்த பாசுரம். பாடகம் என்கின்ற பாண்டவ தூதன் அவனுக்கு நீர்மையே உடையவனானவன், தான் எவ்வளவு பெரிய சௌகுமாரியம் உடையவன், அப்படி இருந்தும் பாண்டவர்களுக்காக தூது போனான். கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். மணமாமலை ஜீயர் சுவாபதேசத்துல எழுதியிருக்கிறது என்னன்னா, 8 எழுத்தின் இணை பொருளும் 2 பொருளுள் இயல் வலித்தோர் அர்ச்சுனனுக்கு இறைவர் தம்மை தொட்டு உரைத்த மறை அருதி பொருளை எல்லாம் தோன்றும் வகை புகழ் துடர் வளைத்து மட்டவிழும் பொழில் புடைசூர் முடும்பை வேந்தன் மணவாளன் தனவாத மாயன் மாதர் கட்டுரையே புதுவையர்கோன் கோனை சொன்ன கவிபாடம் பொருள் தெரிய காட்டினான் அப்படின்றார். இதுல அகிஞ்சின்யத்துவம் அனன்யகதியத்துவமும் காட்டப்படுகிறது என்கின்றார். 8 எழுத்தின் இணை பொருளும் இந்த திருமந்திரத்தின் அர்ஜுனனுக்கு இறைவர் பெருமாள் தொட்டு உரைத்த மறை, அதுனா என்னது? அர்ஜுனனை உசுப்பி அப்படியே தூங்கிட்டு இருக்கிறவனை உசுப்பி எழுப்பி அவனை தொட்டு எழுப்பி, அடியே அஜ்ஞானத்துல தூங்கிட்டு இருக்கியேடா, எழுந்துடுடா அப்படின்னு கீதாபதேசம். வலித்தேர் அர்ஜுனனுக்கு தொட்டு உரைத்த மறை, அதுல இறுதி பொருள் எல்லாம் முதல்ல திருமந்திரம், அடுத்தது துவயம், அடுத்தது சரம ஸ்லோகம், இப்படி எல்லாவற்றையும் கொடுத்த மணவாளன் என்ன சொல்றார்? தூயோமாய் அப்படின்னா அகிஞ்சன்யம். இப்படி துவயத்தையும் திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் அவை அனைத்தையும் கற்றுணர்ந்த தூயோமாய், வேறு எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா, நீ கொடுத்ததெல்லாம் நன்னாவே கொடுத்துருக்க, இனிமே வேண்டியதெல்லாம் உன்னுடைய திருவருளும்
கைங்கரிய பிராப்தியும் மட்டும்தான் அப்படின்னுட்டு தூயோமாய் ஆற்றாது உன் அடிபடியுமா போலே என்று சொல்லுகின்றார் போல அனன்யகதித்துவம், வேறு கதியே இல்லாமல் உன்னுடைய கதியை பிடித்து கொண்டு அகிஞ்சன்யோ அனன்யகதிகி என்ன சொல்றார் இவர். முமுட்சுப்படி 2ல புஜம்புண்டான பற்றறுக்கைகளுடைய வாசனையோடே விடுகையும் வைத்து வாழ்வீர்கள். அதுவும் இது எப்பேற்பட்டதான ஒரு சம்பந்தம், இந்த பிரகிருதி சம்பந்தம்னா இந்த பெருங்காய டப்பா மாதிரியான ஒரு பிரகிருதி சம்பந்தம். எத்தனை தான் அந்த பெருங்காய டப்பாவை தேய்ச்சி தேய்ச்சி அலம்பி வச்சாலும் கூட அதில் இருக்கிற வாசனை கொஞ்சம் கூட போகாதான். ஆனால் அப்படி இல்லாமல் நாம் இந்த பிரகிருதி சம்பந்தமே வேண்டாம், எனக்கு வேண்டான்னுட்டு வாசனையோடு தள்ளி வைக்க வேண்டும். எம்பெருமானே சஞ்சம் என்று பற்றுகையும் நாராயணனே தருவான். என்ன தருவான்? பறை தருவான். எம்பெருமானே தஞ்சம் என்று பற்றினால் நாராயணன் என்ன தருவான்? பறை தருவான். பேரு தப்பாது என்று துணிந்திருக்கையும் உள்ளே இருக்கும் பெண்கள். பேரு தப்பாது, நமக்கு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடியதான அந்த கைங்கரியம் என்னைக்கும் கிடைக்காமல் போகாது அப்படின்னுட்டு உள்ளே படுத்து கிடக்கின்ற பெண்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதாம். இவெல்லாம் கூப்பிடும்போது கூட இந்த பெண்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதாம். அவன் நமக்கு கண்டிப்பா அந்த கிருஷ்ணன் தன்னுடைய அனுபவத்தை கொடுப்பான் அப்படின்னுட்டு. பேற்று துவரை சரி, பேரு தப்பாதுன்னு இருக்கும். ஆனா அந்த பேருக்கு துவரை இருக்கணும் இல்லையா? எப்போ கிடைக்குமா எப்போ கிடைக்க போகிறது சரி, தப்பாமல் கிடைக்க போகிறது. அது ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். ஒரு பெரிய பங்களா வாங்குகிறோம், ஒரு கார் வாங்க வர போகிறோம், நம்மள்ட்ட அத்தனைக்கு காசு இருக்குன்னு எப்போ வாங்க போகிறோம், எப்போ முடிய போகிறது இது அப்படின்னுட்டு ஒரு துறையில் நம்ம காத்துருப்போம். அதை விட பன்மடங்கு நமக்கு ஆசை இருக்கணும், பெருமாளிடத்தில் போய் சேர வேண்டும் என்கின்றது. அவள்லாம் யாரு அப்படின்னா, பேரு தப்பாதுன்னுட்டு அப்படியே விசிராந்தியா படுத்துன்னு தூங்கின்னு இருக்கிறா பெண்கள். அந்த விசிராந்தியா படுத்துட்டு தூங்கின்னு இருக்கக்கூடிய பெண்களை எழுப்பக்கூடிய பெண்கள் தான் இந்த பேரு துவரையோடு இருக்கக்கூடிய பெண்கள். அதுதான் பேற்றுக்கு துவரை. முமுட்சுப்படியில சொல்லி இருக்கக்கூடிய பேற்றுக்கு துவரை. இருக்கும் நாள் உகந்தருளின நிலங்களிலே பிரவர்ணராய். சரி, நம்ம இங்க இருக்க போறோம். இந்த தேகம் போனதுக்கப்புறம் போகிறோம். இந்த தேகம் இங்கே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மட்டும் திவ்ய தேசங்களிலே போய் கைங்கரியம் செய்ய வேண்டும். குணானுபவ கைங்கரியங்களே போது என்று போக்கிக் கொண்டிருக்க வேண்டும். அதை தான் நீராடாத வான்னுட்டு பறை கொண்டு வான்னு சொல்றது என்னன்னா, குணானுபவமும் கைங்கரியமும் இப்படி இருக்கும் வைஷ்ணவர்கள் அவர்களுடைய ஏற்றம் அறிந்து உகந்திருக்கையும் பிள்ளாய் முதலிய வரிகளாலே இங்கே அவள் கூறுகிறாள். திருமந்தரத்திலும் துவயத்திலும் நியதரானையாகையும் ஆச்சாரிய பிரேமம் கனத்திருக்கையும் ஆச்சாரியன் பக்கலிலும் எம்பெருமான் பக்கலிலும் கிருதஜராய் இருக்கையிலும் ஞானமும் விரக்தியும் சாந்தியும் உடையதான பரம சாத்வகுணத்தோடே கூடிய சகவாசம் பண்ணும் வைஷ்ணவ அதிகாரிகள் அவ்யாபேஷிதம் என்று இந்த கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலால் செப்பனமென்முய செவ்வாய் சிரமங்கள் நப்பினை நங்காய் திருவிய தொழிலால் தந்து உன் மணாளனை உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்பதற்கான அர்த்தம். இப்போதே, ஏன்னா அடுத்த க்ஷணம் நாங்கள் என்ன மாறுவோன்றது தெரியாது. அதனால இப்போதே எங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான இந்த பாசுரம். இது போன்றுள்ள பாசுரங்களுக்கு இத்தனை மணி காலம் போராது, இன்னும் நிறைய இருக்கு சொல்ல. அதிலேயே ரொம்ப சுருக்கி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மேலே 20வது பாசுரம் பார்ப்போம், 21வது பாசுரம் பார்ப்போம்.